கிளாஸ் பிரிட்ஜுக்கு போக போகிறோம். ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. இங்கே தான் கொள்ளைக்காரங்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. 2 மலைக்கும் நடுவில் இருக்க ஒரு பள்ளத்தாக்கில் நடந்து போயிட்டு இருக்கோம். குட் மார்னிங். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு போர்க் டம்ப்ளிங் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போது டாக்ஸி எடுத்து இங்கேருந்து கிளாஸ் பிரிட்ஜுக்கு போக போகிறோம். டாக்ஸி எடுத்து இங்கே கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். இனி இங்கே டிக்கெட் சென்டரில் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு ஐடி ப்ரூஃப் காமிச்சிட்டு உள்ளே போக வேண்டியதுதான். இங்கே லைன் ஏ லைன் பின்னு 2 டிக்கெட் இருக்குது. நம்ம லைன் பி டிக்கெட் தான் எடுக்க போகிறோம். நாங்கள் இதோட டிக்கெட் ஆன்லைன்லேயே எடுத்துட்டோம். ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கிறனால ஒரு ஆளுக்கு 91 யுவான் ஆச்சு, இல்லைன்னா 175 யுவான் ஒரு ஆளுக்கு. செக்கிங் முடிச்சு உள்ளே வந்துட்டோம். கிளாஸ் பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி ஷூ கவர் கொடுத்துருக்காங்க. இதை போட்டுட்டு தான் நம்ம போகணும் கிளாஸ் பிரிட்ஜில் போகும்போது. இந்த பிரிட்ஜு 300 மீட்டர் ஹைட்டில் கட்டியிருக்காங்க. மொத்தம் 460 மீட்டர் லென்த்து. இங்கே கிளாஸ் பிரிட்ஜ் மட்டும் கிடையாது, கூடவே நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. மவுண்டைன் சைடு வாக்கிங், போட் ரைட், ஜிப்லைன், ஸ்லைடு, இந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. கிளாஸ் பிரிட்ஜில் அவ்வளோவா கிளாரிட்டி இல்லை, கொஞ்சம் நிறையா ஸ்க்ராட்ச் ஆகி இருக்கிறதுனால நமக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அவ்வளோ கிளியராக தெரில. கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்துட்டோம், செமையாக இருக்குது. ஆனால் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்படி இருந்தாலும் உடையாதுன்னு தெரியும். அதனால் சில பேர்லாம் ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. மலை மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். கீழே ஒரு போட் ரைடு இருக்குது, அதை எடுக்கலான்னு இருக்கோம். அதுக்காக நடந்து போயிட்டுருக்கோம். மேலேருந்து ஒரு எலவேட்டர் ஃப்ரீ, இன்னொரு எலவேட்டருக்கு டிக்கெட் எடுக்கணும். இல்லைன்னா நடந்து போகலாம். நாங்கள் நடந்து போகிறோம். இனி போயிட்டு அந்த போட் ரைடு போவோம். வா ஸ்டெப்பு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. விலனே அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அது கிட்டத்தான் போட் ரைட். அங்கே போக போகிறோம். ஸ்டெப்பு பயங்கரமாக இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்படியே மெதுவாக போவோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் டிக்கெட் எடுக்கலை. அதுக்கு 120க்கு டிக்கெட் எடுத்தோம்னா, 120 ஆரம்பிக்கு டிக்கெட் எடுத்தோம்னா 5 ஈவெண்ட் பண்ணலாம், 5 ஆக்டிவிட்டி பண்ணலாம். நாங்கள் எடுக்கலை. நாங்கள் சரி போட் ரைடு மட்டும் போகலான்ட்டு போகிறோம்.
ஒரு மணி நேரம் நடந்து மெதுவாக கீழே வந்துட்டோம். இங்கே ஒரு ஆறுலாம் போயிட்டுருக்கு பாருங்க. நாங்கள் அந்த உச்சியிலிருந்து இங்கே கீழே வரைக்கும் நடந்து வந்திருக்கோம். எப்பா நீ அப்படியே மெதுவாக அந்த போட் ரைடுக்கு என்ன பண்ணணும்னு பார்ப்போம். மேலே பாருங்கள், நம்ம வந்த கிளாஸ் பிரிட்ஜ் அங்கே இருக்குது. அப்படியே கீழே வந்துட்டோம். இதுதான் இந்த பார்க்கோட மேப்பு. நாம் இப்போது இங்கே இருக்கோம். லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. அதான் சாப்பிட்டு போயிடலான்னு ஒரு பர்கர் ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஒரு பர்கர் வாங்கியிருக்கோம். இதோட விலை 25 யுவான். இதே பர்கர் வெளியில் வாங்கினா 15 யுவான் தான். இந்த காட்டுக்குள்ளே ஃபுட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான். இனி சாப்பிட்டு முடிச்சுட்டு போட் ரைடுக்கு போகலாம். போட் ஏற போகிறோம். போட் ரைடு இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு 20,000 டிக்கெட். போக போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போட் ரைடு செமையாக இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் போய் பார்த்துட்டோம். இந்த போட் ரைட் முடிஞ்சிருச்சு. இனி இங்கேருந்து நடந்து கொஞ்சம் தூரம் போய் இன்னொரு போட் ரைட் போகணும். அதான் லாஸ்ட்டு. நடக்க நடக்க வழியெல்லாம் செமையாக இருக்குது. போயிட்டுருக்கோம். இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்கு. இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கு. பாறைக்கு கீழே ஒரு வழி இருக்கு. அதில் தான் போக போகிறோம். മൗണ്ടൻ ടീ കണ്ടായിരുന്നല്ലോ ഇന്നലെ. മൗണ്ടൻ കോഫി മോളൊന്നും ഇറങ്ങിയിരുന്നു. കോഫി വാങ്ങിക്കോ. വാങ്ങോ. ഞാൻ താണ്ട. അയ്യോ இந்த குகையோட பேர் பேண்டிட் கேவ். பேண்டிட்னா கொள்ளைக்காரங்கன்னு அர்த்தம். அந்த காலத்தில் இங்கே இந்த குகையில் தான் கொள்ளைக்காரங்கெல்லாம் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதனால் இதுக்கு பேண்டிட் கேவ்னே பேர் வச்சுட்டாங்க. இப்போது உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அம்மாவங்கள
இங்கே பயங்கரமாக ஒரு குகை இருக்கு பாருங்க. ஏய் நோக்கி வாடா, வெள்ளம் உண்டு. அப்பா பயங்கரமாக இருக்கே. இதுதான் பேண்டிட் கேவ். இங்கே தான் கொள்ளைக்காரங்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்க, ஒளிஞ்சு வாழ்ந்துருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இங்கே என்னென்னமோ இருக்குது, கேவெல்லாம் இருக்குது, குகை, வாட்டர் ஃபால்ஸு, குகை. நாங்கள் சும்மா போட் ரைடு போகலான்னு வந்தோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இனி அப்படியே கிளம்ப வேண்டியதான். மொத்தம் 3 வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தாச்சு. நாம் அப்படியே இந்த 2 மலைக்கும் நடுவில் இருக்க ஒரு பள்ளத்தாக்கில் நடந்து போயிட்டுருக்கோம். ஆறோட ரூட்லேயே, இந்த ஆறு போகுது அதோட ரூட்லேயே நம்மளும் நடந்து போயிட்டுருக்கோம். செமையாக இருக்குது. இன்னும் ஒரு கிலோமீட்டர் போகணுன்னு நினைக்கிறேன். போகலாம். அடுத்த போட்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்த ரைடு ஃப்ரீ தான். இனி போட் ஏறி எக்ஸிட் கிட்ட போனோம்னா வெளியே போக வேண்டியது தான். கிளம்புவோம். போட்டிலேருந்து இறங்கியாச்சு. எக்ஸிட் கேட் கிட்ட வந்துட்டோம். இனி அப்படியே டாக்ஸி எடுத்து ரூமுக்கு போகலாம். இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். பாய்.